ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு 5 Minute நியூஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 12ஆம் வகுப்பு காலாண்டு மாதிரி தேர்வு, ஓகேங்களா, மாதிரி வினாத்தாள், அந்த ப்ரீ குவார்ட்டர்லி எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு உண்டான ஒரு மாடல் கொஷின் பேப்பர் அதுதான் பார்க்குறோம், ஓகேங்களா. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 11th வந்து ஒரு மாடல் கொஷின் பேப்பர் எழுதிருப்பீங்க, 11th பப்ளிக் எக்ஸாம் எழுதிருப்பேன். அதே பேஸில் அதே ஃபார்மேட்டில் தான் வந்து 12th புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் அந்த மாடல் கொஷின் பேப்பர் வந்து அட்டன் பண்ண போகிறீங்க. 12th குவார்ட்டர்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த காமன் குவார்ட்டர்லி அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. ஸோ இந்த பொது காலாண்டு தேர்வு அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்நாடு முழுவதும் ஒரே வினாத்தாள் தான். இது வந்து பார்த்திங்கன்னா மாதிரி வினா விடை, ஓகேங்களா. மாதிரி வினாத்தாள் 90 மார்க் நீங்கள் எழுத போகிறீங்க. டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 2.5 hours. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா பல உள் தெரிக அனைத்து வினாக்களுக்கும் விடையளி அப்படின்ட்டு ஒரு 6 ஒரு மதிப்பெண் வினாக்கள் இருக்கும், ஓகேங்களா. ஸோ என்னென்ன கொஷின் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 6 1 மார்க்கு பல உள் தெரிக, அதாவது சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் டைப்பில் இருக்கும். அடுத்து ரோம் லெட்டர் 2 அனைத்து வினாக்களுக்கும் இடையிலே 8 மார்க் கொஷின், ஓகேங்களா. சாரி 8 ஒரு மதிப்பெண் வினாக்கள் இருக்கும். ஸோ என்னென்ன கொஷின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ரோம் லெட்டர் 3ல் வந்து பார்த்திங்கன்னா குறுவினா, ஏதேனும் 3 வினாக்களுக்கு விடையளி. செய்யுள் பகுதியில் இருந்து ஒரு 3 இரு மதிப்பெண் வினாக்கள் கேட்பாங்க, ஓகேவா. 3 2 மார்க் கொஷின். ஸோ என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து குறுவினா, 2 குறுவினாக்கள் இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏவேனும் 7 வினாக்களுக்கு விடையளி 7 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணணும். ஸோ என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரோம் லெட்டர் 5ல் வந்து செய்யுள் பகுதி ஏதேனும் 2 வினாக்களுக்கு 4 மார்க் கொஷின் 2 அட்டன் பண்ணணும். அதுக்கப்புறம் உரைநடை பகுதியில் 4 மார்க் கொஷின் 2 அட்டன் பண்ண வேண்டும். அதுக்கப்புறம் நயம் பாராட்டல் நெடுவினால 2 இருக்குது, ஓகேங்களா. ஸோ என்னென்ன கொஷின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பிடிஎஃப் ஃபைலில் வந்து நான் ரெடி பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த முன் மாதிரி வினாவினை ரெடி பண்ணவர் நம்மளுடைய நண்பர் டிஎன்டிஇடி ஆர்ட்ஸ் யூடியூப் சேனல் திரு சிவசாமி எம்ஏபிஎட், இவர் தான் வந்து ரெடி பண்ணியிருக்காரு. இதுக்கான டவுன்லோட் லிங்க் வந்து நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஆட் பண்ணுறேன். இதுக்கான டவுன்லோட் லிங்க், பிடிஎஃப் டவுன்லோட் லிங்க் வேணும் அப்படின்னா டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு அங்கே போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேலும் இது போல் பல வீடியோக்கள் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.